ஸோ வாரத்தில் 7 நாளுமே வந்து 7 டிஃப்ரெண்ட் ஜூஸஸ். இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஜூஸ். உங்களோட பாடி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலான ஜூஸ். உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கேரட் ஜூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெகுலராக கன்சியூம் பண்ண வைங்க. உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸுமே இது நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். உள்ளிருந்தே உங்களுக்கு அந்த ஃபேஸை வந்து வெளியில் நல்லா கிளியராக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலான ஜூஸ்னால், காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம குடிக்கிற ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் அப்சார்ப்ஷன் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. அதாவது நீங்கள் எந்த ட்ரிங்க்கு ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிறீங்களோ அதோட அப்சார்ப்ஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதேவே நீங்கள் டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஹெர்பல் ட்ரிங்காக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்சார்ப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் பாடியில் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ வாரத்தில் 7 நாளுமே வந்து 7 டிஃப்ரெண்ட் ஜூஸஸ் 365 டேஸ்மே ஃபாலோ பண்ணக்கூடிய ஜூஸஸ் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அருகம்புல் ஜூஸ். ஸோ இது வந்து வாரத்தில் ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ஜூஸ். நீங்கள் அனீமிக்காக இருக்கீங்கன்னா அதை ஓவர் கம் பண்ணி வர்றக்கும் இந்த ஜூஸ் எஃபெக்டிவாக இருக்கும். உங்களோட சுகர் லெவலை பேலன்சிங்காக வச்சுக்கிறதுக்கு, உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் கம்மி பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. டீடாக்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டு ஜூஸு. உங்களோட ஸ்கின்னுக்கும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த ஜூஸை வந்து கம்பல்சரியாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டாவது ஜூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஷ்காட் ஜூஸ், அதாவது வெண்பூசணி ஜூஸ். ஸோ அதை 2வது நாள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஜூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கோங்க. வெண்பூசணி நல்ல ஒரு முழு வெண்பூசணி எடுத்துகிட்டு அதில் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதைகள் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த நடுவில் இருக்க பல்ப்பை மட்டும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. அதை அரைக்கும் போது தண்ணி ஊற்றக்கூடாது. வெறும் அந்த பம்கின் மட்டும்தான் நீங்கள் அரைக்கணும். ஸோ அதை அரைச்சதுக்கப்புறமா அதை ஃபில்ட்ரும் பண்ணக்கூடாது. அதை அப்படியே கிளாஸில் எடுத்துக்கணும். ஸோ அதை அப்படியே ராவாக நீங்கள் குடிச்சிடணும். இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா 200 ml அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆள் கன்சியூம் பண்ணிக்கலாம். இது வந்து யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த ஜூஸை குடிக்கலாம். ஸோ இந்த ஜூஸ் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. இல்லை நீங்கள் ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் நார்மல் வெயிட் வர்றதுக்கும் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அல்சர் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு வயிற்றில் குடலில் புண்ணு இருக்குது, வாயில் புண்ணு இருக்குது, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக ஹீல் பண்ணுறதுக்கு இது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ அல்சர் பேஷண்ட் தாராளமாக எடுத்துக்கலாம். உங்களோட டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உங்கள் பாடியில் தேவையில்லாத கெட்ட நீரெல்லாம் வெளியேற்றி உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் கம்மி பண்ணுறதுக்கு, உங்களோட ஃபேட் பர்ன் பண்ணுறதுக்கு, உங்களோட பாடி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலான ஜூஸ். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க டெய்லியுமே கம்பல்சரியாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டைஜஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், உங்களோட மெட்டபாலிசம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், உங்களோட கிட்னி உங்களோட லிவர்லாம் நல்லா டீடாக்ஸ் பண்ணும், உங்களோட ஃபில்டர் ஆர்கன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இந்த ஜூஸ் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். டெய்லியுமே எடுத்துக்கலாம். இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்த ஜூஸ், நம்மளோட 3வது ஜூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஜூஸ். ஸோ இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா இது 2 விதமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்று, நீங்கள் கருவேப்பிலை எடுத்து நல்லா அரைச்சிட்டு அதை வடிகட்டி தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வடிகட்டிட்டு அதில் நாட்டு சக்கரை போட்டு 200 ml வெறும் வயிற்றில் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் கொஞ்சம் கிட்ஸாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ராவை எடுக்க பிடிக்கல அப்படின்னா அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயும் உள்ளே போட்டு கருவேப்பிலை கூட சேர்த்து அரைச்சி அந்த மாதிரி கோகனட் வித் கரி லீஃப் ஜூஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுவுமே உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இந்த கருவேப்பிலை ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 200 ml அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது ரெகுலராக எடுக்கும்போது உங்களோட கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. உங்களோட லிவரை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அனிமியா இருக்குது அப்படின்னா அதுக்குமே இது நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் கருவேப்பிலை ரெகுலராக எடுத்துக்கலாம். இல்லைன்னா அட்லீஸ்ட் நான் சொன்ன மாதிரி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ரெகுலராக கன்சியூம் பண்ணலாம். அடுத்த 4வது ஜூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரட் ஜூஸ். ஸோ இந்த கேரட் ஜூஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரட்டை வந்து நல்லா அரைச்சிட்டு அதை வடிகட்டி அந்த சாறு எடுத்து அதுக்குள்ளே நாட்டு சக்கரை இல்லைன்னா ஹனி ஏதாவது மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா ராவாவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வெறும் கேரட் சாப்பிட கஷ்டமாக இருக்குது, இது மெயினாக பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கேரட் ஜூஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெகுலராக கன்சியூம் பண்ண வைங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா வேணால் கொஞ்சம் தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயும் உள்ளே போட்டு நீங்கள் அரைச்சி அதை குடிக்கலாம். ஸோ அப்போ எடுக்கும்போது இன்னும் நாட்டு சக்கரை ஆட் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அதை ரெகுலராக எடுக்கும்போது அதாவது வீக்லி ஒன்ஸும் எடுக்கலாம், இல்லைனா நீங்கள் டெய்லி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேரட் ஜூஸை நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது இதில் வந்து விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறனால உங்களோட ஐ பவருக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இதில் விட்டமின் சியும் அதிகமாக இருக்குது, இதில் கால்சியமும் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா உங்களோட ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு, ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு, உங்களுக்கு
உங்களுக்கு பிளாக் மார்க்ஸ் இருந்தால் அது நல்லா கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கு இது எல்லாத்துக்குமே இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இதுக்கு தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸுமே இது நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து டயபிட்டிஸ் பேஷண்ட் கூட தாராளமாக கன்சியூம் பண்ணலாம். கேரட் ஜூஸ் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது தாராளமாக எடுத்துக்கோங்க. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து கேன்சர் வராமல் உங்களுக்கு பாடியில் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்குமே இந்த ஜூஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலைனாலும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஆர்டரில் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ். ஸோ இந்த ஜூஸுமே வந்து தோல் சீவிட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதை வடிகட்டி சாறு எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே எந்த சுகருமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா அதுவே ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ஜூஸ் நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது உங்களோட ஸ்கின் டோன் நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் அனிமியாவிலேருந்து வெளியில் வரக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான ஜூஸ். சப்போஸ் உங்களுக்கு அனிமியா இருக்குன்னா வெறும் இந்த ஜூஸை மட்டுமே 48 டேஸ் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு திருப்பி உங்களோட ஹீமோக்ளோபின் செக் பண்ணுங்கள். அதில் சேஞ்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அனிமியா இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். ஓவர் ப்ளீடிங் போயிட்டுருக்கு, மென்சுரல் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த ஜூஸை நீங்கள் ரெகுலராகவே எடுத்துக்கலாம். விமன்ஸ்க்கு ரொம்பவே எஃபெக்டிவான ஜூஸ் இந்த பீட்ரூட் ஜூஸ். இது வந்து உங்களோட பிபி லெவலையும் நார்மலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஜூஸ், ஆப்பிள், பீட்ரூட், கேரட். ஸோ இது மூணுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டியாக எடுத்துகிட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி இந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க. இதில் எந்த சுகர் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அதுவே கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ஜூஸை நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது டீடாக்ஸ்க்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான ஜூஸு, இன்னர் ஷைனிங்க்கு ரொம்ப எஃபெக்டிவான ஜூஸ். அதாவது நம்ம ஃபேஸில் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கு நிறையா ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுவோம், நல்ல ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் அதெல்லாம் தாண்டி உள்ளிருந்தே உங்களுக்கு அந்த ஃபேஸை வந்து வெளியில் நல்லா கிளியராக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலான ஜூஸ்னால் அது இந்த ஏபிசி ஜூஸ் தான். ஸோ இது ரெகுலராக எடுக்கும்போது இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் உங்கள் பாடியை வந்து நல்லா உங்களோட ஏஜிங் ப்ராசஸ் கம்மி பண்ணி உங்களை எப்போவுமே யங்காக யூத்தாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. உங்கள் ஸ்கின்ல வந்து சன்பர்ன் இருக்குது, இல்லை ஒரு டேன் இருக்குது, பிளாக் மார்க்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கிளியர் பண்ணி நல்லா க்ளோவாக ஷைனிங்காக நல்ல ஒயிட்டனிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த ஜூஸ் எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் நான் சொன்ன மாதிரி கன்சியூம் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு ஜூஸ். ஸோ இந்த வாழைத்தண்டு ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா வாழைத்தண்டு சாறு வந்து 1/2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கிளாஸ் பட்டர் மில்க் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஜூஸை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் கன்சியூம் பண்ணணும். உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் ரெடி ஆகிற வரைக்கும் ரெகுலராக 1 to 1.5 months நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றவங்களாம் வீக்லி ஒன்ஸ் எடுத்தால் போதும். இதுவுமே வந்து உங்களோட பிளாடர் நல்லா டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு, உங்களோட லிவர் நல்லா டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு, இன்டர்னல் ஆர்கன் டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. வெயிட் லாஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு டைஜஷன் இஷ்யூஸ் இருக்குது, அல்சர் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்குமே இந்த ஜூஸ் ரொம்ப பெட்டராக இருக்கும். அவங்களுமே இது ரெகுலராக எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இது வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கும் போது உங்கள் பாடிக்கு டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான ஜூஸ். உங்கள் பாடியில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஜூஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 7 ஜூஸையுமே ரெகுலராக நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கன்சியூம் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலர் ரொட்டீனல் நீங்கள் பண்ணும்போது அதுவும் காலையில் ஃபஸ்ட்டு ட்ரிங்காக, அதாவது ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் எம்டி ஸ்டொமக்கில் ஃபஸ்ட்டு ட்ரிங்காக இது எடுத்துக்கிறீங்கன்னா இதனோட அப்சார்ப்ஷனுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். இது எல்லாமே எடுத்துக்கும் போது உங்கள் பாடியில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட இம்யூனிட்டி நல்லா ரைஸ் பண்ணும். நீங்கள் எப்பவுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இந்த எல்லா ஜூஸுமே ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நிறைய விஷயங்கள் பேசலாம். எல்லாத்துக்கும் நன்றி.